திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் மிகவும் துணிகரமாக, தைரியமாக, இதுவரை கேட்காத ஒரு தலைப்பு, ஆசீர்வாத சட்டம், லா ஆஃப் பிளஸ்ஸிங் என்ற தலைப்பில் இந்த நற்செய்தியை நாம் கேட்கிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை பாடலாகவும் ஜபமாகவும் எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு சட்டமாக இருக்கிறது. அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெருவில் போகிறீர்கள், அழகான வீட்டை பார்க்கிறீர்கள், அதை பார்த்து ரசித்துவிட்டு தொடர்ந்து போகிறீர்கள். அப்படி ஒரு வீடு வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தால் அதை வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்கான பணத்தை திரட்ட வேண்டும். நிலத்தை விற்கிறவரை சந்திக்க வேண்டும். அந்த நிலத்தை பதிவு செய்வதற்கான பதிவுத்துறை ஆபீஸுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். எல்லா முயற்சியும் எடுத்தால்தான் அந்த வீடு உங்களுடைய கைக்கு வரும். பார்த்து ரசிப்பதனாலோ விரும்புவதாலோ அது கிடைத்து விடாது. ஆசீர்வாதம் ஒரு சட்டத்தின் கீழ் இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, எப்போதும் இந்த ஆசீர்வாதம் என்ற அந்த வார்த்தை தேவனை நமக்கு காண்பிக்கிறது, நம்முடைய சிருஷ்டிகரை நமக்கு காண்பிக்கிறது. Blessing always shows the living God. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவன் ஆதாமை ஏவாளையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பைபிள் முழுக்க நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாத சட்டம் உங்கள் மீது செயல்படுகிறது. நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் அதை உங்களுக்கு தருகிறார். உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். யாக்கோபு 4:8 புதிய ஏற்பாட்டில் 315வது பக்கம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 2 விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவர் உங்களிடத்திலே சேருவார். உங்கள் பாவங்களை குறித்து மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றால் நீங்கள் சுத்தமாவீர்கள். தேவனிடத்தில் சேருகிற மனிதன் இருமனம் உள்ளவனாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. You cannot have a double-minded as a person. இருமனம் உள்ளவனாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை தேடினால் ஆசீர்வாதத்தை தேடுங்கள், அல்லது சாபத்தை தேடினால் சாபம் மட்டும் பெறுவீர்கள். ஆக இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 42வது பக்கம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். இது ஒரு அற்புதமான வசனம். யாக்கோபு தேவனுடைய தூதனை அவன் பிடித்து கொண்டான். அவரை விடமாட்டேன் என்கிறான். தூதன் சொல்கிறார், நான் போக வேண்டும், என்னை விட்டுவிடு என்று சொல்கிறார். யாக்கோபு சொல்கிறார், நான் விட்டு விடுகிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும். சகோதரர்களே, தேவ தூதனை ஒரு கூண்டில் அடைப்பதற்காக பிடித்து கொள்ளவில்லை, நண்பனாக்கி கொள்வதற்காக அவனை பிடிக்கவில்லை, அவனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக அவரை பிடிக்கவில்லை. ஒரே ஒரு காரணம் சொல்கிறான்,
bless me, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது விருப்பத்திலே தொடங்குகிறது. கீழ்ப்படிதல் என்ற சட்டத்திலே அது நிறைவு பெறுகிறது. Blessing begins at your desire. When your desire obeys God, it activates. ஆசீர்வாதம் செயல்படுகிறது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் இன்றைக்கும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? மரத்தினிடத்திலா, மலையினிடத்திலா, பெற்றோரிடத்திலா, இந்த சமுதாயத்திலா, விக்கிரகத்தின் இடத்திலா, யாரிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள்? தேவனிடத்திலே சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கரத்தில் உள்ள பாவங்கள் நீங்கும்படி விரும்புங்கள். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆக தேர்ந்தெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவன் அதிபதியாக இருக்கட்டும், ஆண்டவராக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விரும்புகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 239வது பக்கம். தயவு கூர்ந்து இந்த வசன பகுதியை சுழியிட்டு அடிகோடிட்டு மறக்காமல் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். இந்த வசனம் பேசுகிற சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்கள். ஆசீர்வாத சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இந்த இடத்துல இதோ என்பது நம்முடைய கண்களை காண்பிக்கிறது. பாருங்கள். இன்று என்பது நாளை அல்ல. நான் என்பது தேவனை குறிக்கிறது. உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதம், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இந்த வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் தேவன் அந்த தோட்டத்திலே வைத்திருந்தார். தேவன் அந்த 2 மரங்களை குறித்து ஆதாம் இடத்திலே பேசினார். நீ ஜீவ விருட்சத்தின் கனியை எவ்வளவு வேண்டுமானாலும் புசிக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். சகோதரர்களே, ஆதியாகமம் 2 நாம் படிக்கிற அதே கருத்து இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் தேவன் சொல்லுகிறார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஒரு ஆள் வந்தார், தன்னுடைய கைகளில் 2 விரலை காண்பித்தார். உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும், இதில் ஒரு விரலை தொடுங்க அப்படின்னாரு. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எதுக்காக 2 விரலை நீட்டுறான்? எதுக்காக ஒரு விரலை தொட சொல்கிறான்? என்ன நடக்கும்? நமக்கு ஒன்றுமே புரியாது. சரி, கேட்குறானேன்னு சொல்லிட்டு ஒரு விரலை தொட்டால், ஐயோ நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச பணத்தை இன்றைக்கி கொடுக்க முடியாது அப்படின்னுவான். அதாவது அந்த மனிதன் ஏதோ ஒரு தந்திரத்தை வைத்து கொண்டு 2லே ஒன்றை தொடுங்கள் என்று கேட்கும்போது அது அதிர்ஷ்டத்தை போன்றது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை போன்றது. தேவன் நம்ம இடத்துல அப்படி பேசுகிறாரா? ஆசீர்வாத சட்டத்தை குறித்து பேசும்போது 2லே ஒன்று தொடுங்கள் என்று நம்மை குழப்புகிறாரா? சகோதரர்களே, இது நீங்கள் விளங்கி கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு விளங்கி கொள்ளாமல் போனாங்க. இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவருடைய கண்களை குருடாக்கி விட்டான். 2 கொரிந்தியர் 4:4. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏழைகளாக இருப்பதற்கும், பாழைகளாக இருப்பதற்கும், பசியாக இருப்பதற்கும், மற்றவரிடத்தில் கடன் கேட்பதற்கும் ஒரு காரணம், கர்த்தரிடத்தில் அவர்கள் பேசுவதில்லை. கர்த்தரை அவர்கள் தங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்வதில்லை. தேவன் சொல்கிறார், என்று உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். சகோதரர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்
ஆசீர்வாத சட்டம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆழமாக அதை நாம் கவனிக்கலாம். 27வது வசனம் பாருங்கள். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். இந்த இடத்துல ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டம். தேவன் தமது வார்த்தைகளில் அந்த சட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்த வசனம் கவனிங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் கவனிங்கள், சாபமும் வரும். அதாவது உபாகமும் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நல்லா தெளிவாக இருக்கு. ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதாக இருந்தால் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். சாபத்தை நீங்கள் அனுபவிக்கிறதா இருந்தால் நீங்கள் கட்டளைகளை கை கொள்ளாமல் ஜீவனுள்ள தேவனை விட்டு வேறே தேவனை, இந்த உலகத்துக்குரிய பாவங்களையும் மனிதர்களையும் தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் நாடி சென்றால் உங்கள் மீது சாபம் வரும். சகோதரர்களே, 2 விரலை காட்டி இதில் ஒன்றை தொடு அப்படின்னு கடவுள் நம்ம ஏமாத்தலை, தெளிவாக சொல்கிறார். சங்கீதம் 109 பழைய ஏற்பாடு பக்கம் 741. இந்த வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் இருதயம் உடைஞ்சு போயிட்டோம். காரணம் என்னென்னா, கண்ணுக்கு எதிரிலேயே எட்டி உதைத்து செல்கிற மனிதனை அங்கே பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே விளக்கு இருக்கிறது, விளக்கு கீழே உள்ள எண்ணெயினால் எரிகிறது. ஒரு மனிதன் அதை எட்டி உதைத்தால் விளக்கும் அணிந்திரும், எண்ணெயும் சிந்திரும். அது மாதிரி ஒரு மனிதன் சாபத்தை வேண்டுமென்று வரவேற்கிறான், ஆசீர்வாதத்தை எட்டி உதைக்கிறான். அவ்விதமாக குடும்பங்களில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நல்ல மனைவியையும் அழகுள்ள மனைவியையும் அறிவுள்ள மனைவியையும் பக்தியுள்ள மனைவியும் உடைய ஒரு மனிதன் அவளை எட்டி உதைக்கிறான். அவன் வேறே ஒரு இடத்துல வேற ஒரு வாழ்க்கைக்கு ஓடுகிறான். அவனுக்கு சாபம்தான் வரும். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தவறாக எடுத்துக்கொள்ளும் போது, தவறாக போய்விடும்போது, கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உதைக்கும் போது சாபம்தான் வரும். நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, புத்தி உள்ள மனைவி தேவன் கொடுத்த பரிசு, ஆசீர்வாதம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். ஆசீர்வாதம். தேவன் நம்மை மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வாசல் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். அதை அனுபவிக்க கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆசீர்வாதம் என்பது ஒரு மாய மந்திரமாக நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு சந்தர்ப்பமாக பார்க்காதீங்க, அதை ஒரு அற்புதமாக பார்க்காதீங்க, அல்லது நீங்கள் அதை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அது பெறலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தேவனால் மட்டுமே அது உங்களுக்கு கிடைக்கும். என்னை ஆசீர்வதியும் என்று யாக்கோபு கேட்டார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவனை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் நிலையற்றவர்களாக இருக்கீங்க. ஆகவே தேவனை தேடுகிறதா இருந்தால் உங்கள் கைகளை சுத்திகரிங்க, உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்க, கர்த்தரிடத்தில் திரும்புங்க. இதோ பாருங்கள், சங்கீதம் 109 17வது வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அவனுக்கு அது தூரமாய் விலகி போகும். இப்படி ஒரு வசனம் இருக்கா? இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் சாபம் வேண்டும் என்ற விருப்பம் இருக்கான். சாபத்தை விரும்புகிற மனிதன் எப்படி ஆசீர்வாதத்தை அடைய முடியும்? யாக்கோபு என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு அந்த தேவதூதனை இறுக பற்றி கொண்டான்.
என்னை விட்டுவிடு என்று தேவதூதன் கேட்டபோது, இல்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று சொன்னான். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் கர்த்தரை தேடி அவரை பிடித்து கொண்டால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் சாபத்தை விரும்புகிறீர்கள். ஒரு லாட்டரி சீட்டு கோடி விழும் என்று அதை கையிலே பிடித்திருக்கிறீர்கள். ஒரு நிலத்தின் மேலே உட்கார்ந்து இதை இவ்வளவு விலைக்கு விற்பேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் உலகத்தினுடைய உல்லாசத்தையும் அனுபவிப்பதற்காக எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறவன் சாபத்தை விரும்புகிறான். ஆகவே அன்பு சகோதரர்களே, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சில ஆள் வெளியே வரும்போது ஒரு நல்ல உடை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். அதனால தான் நாம் படுக்கையில் எப்படி வேணாலும் இருப்போம், வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் ஒரு பனியில் அலைவோம். ஆனால் வெளியே வரும்போது ஒரு உடை மாற்றி வெளியே வருகிறோம். அதே ஆள் ஒரு திருமணத்துக்கு போவதாக வைத்துக்கொள்வோம். அன்னைக்கு என்ன செய்வான், இருக்கிற உடையிலேயே அழகான பளிச்சென்று தெரியக்கூடிய உடை அணிவான். அவனுடைய மனைவி விலை உயர்ந்த ஒரு பட்டுப்புடவை எடுத்து அணிவான். ஏன்னா அவங்க போகிறது திருமணத்துக்கு. எதை விரும்புகிறாங்களோ அதை எடுத்து அணிவாங்க. அது நம்ம எல்லாரும் இடத்துலையும் இருக்கிற பழக்கம்தான். அது மாதிரி சில ஆள் இருக்கான், ஒரு பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டுக்கணுன்னு அவன் விரும்புகிறான். நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்குது. கவனிச்சிருப்பீங்க, படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷப்பாம்பை கழுத்தில் எடுத்து சுற்றிக்குவான் ஒரு ஆள். அவரை கடவுளாகவே இங்கே மதிக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் அப்படி செய்தார்களா? ஆதாம் ஏவாள் தங்களை ஏமாற்றின அந்த சர்வத்தை அடித்து கழுத்தில் சுற்றி கொண்டார்களா? இல்லையே. இந்த ஆள் பாருங்க, 18ஆம் வசனம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்திலே தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். அழுத்தம் திருத்தமான இந்த வசனத்தை கவனிங்க. சாபத்தை விரும்புகிறவன் மனதில் விரும்புகிறான். அதோட விட்டானா, சாபம் என்று பெயர் எழுதின, சாபம் என்று பரிகசிக்கப்பட்ட, சாபம் என்று விலக்கப்பட்ட ஒன்றை எடுத்து உடுத்தி கொள்கிறான். He took the curse upon him. அவனை விரும்பி போட்டுக்கிறாய். அவன் இரத்த கரைகள், கொலைகள், மனிதர்களுடைய துன்மார்க்கத்தை எடுத்து உடுத்தி கொள்கிறான். பேய் பிசாசுகள் இடத்துல, மந்திரவாதிகள் இடத்துல, கட்டுகள் இடத்துல கட்டம் போட்டு தன்னுடைய வாழ்க்கை முன்னேறலாம் நினைக்கான். ஆண்டவர் சொல்றாரு, அவனே தேர்ந்தெடுக்கிறானா, அந்த சாபத்தை அவனே தேர்ந்தெடுக்கிறானா. எடுத்ததும் இல்லாமல் 4 பேர் பார்க்குற மாதிரி, ஐயா சாபம் இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுடைய உடைகளே அவனை சாபமாக காட்டுதான். இந்த இடத்துல உடை என்று சொல்வது மேலாடை மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே சாபத்தின் அடையாளமாக இருக்குது. அந்த மனிதனுடைய செயல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழியில் மரணம் இருக்கும், அவனுடைய செய்கையில் மரணம் இருக்கும், அவனுடைய நடையில் மரணம் இருக்கும், அவனுடைய யோசனையில் துன்மார்க்கம் இருக்கும், அவனுடைய வாழ்க்கை முழுதும் வேசித்தனமும் விபச்சாரம் நிறைந்ததாக இருக்கும், கொலைகளும் இரத்த பிரியமும் உடையவனாக இருப்பான். அவன் சாபத்தை விரும்பினால் அந்த சாபம் அவனுக்கு உடையாகவும், தண்ணீர் எப்படி ஊற்றினால் தலையிருந்து கீழே வரைக்கும் வடிந்து ஓடுகிறதோ அவ்விதமாக சாபம் அவன் மேலே ரன்னிங் ஆகுமா, ஓட ஆரம்பிக்குமா. அவனுடைய எலும்புகள் உள்ளே எல்லாம் சாபம் தான் இருக்கும்ன்றார். உன்னுடைய எலும்புகளுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கணும். ஐயா, இந்த வசனத்தை படித்தா பயமாக இருக்கு ஐயா. உண்மைதான். இந்த வசனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களில் யாராவது ஒருவர் இருப்பீர்கள். யூ டிசைர் கர்ஸ், therefore it comes on you. அப்படியானால் இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஆசீர்வாதத்தையும் விரும்புவான், அதே நேரத்தில் சாபத்தையும் விரும்புவான். அந்த மாதிரி 2ஆம் கட்ட ஆளை நம்ம பார்த்துறோம். அதனால தான் யாக்கோபு 1:8 படித்தோம், இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள்.
இந்த பக்கம் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறான், அந்த பக்கம் சாபம் வேணும்னு கேட்குறான். இந்த ஆளை நம்ம என்ன செய்வது? சகோதரி, நீங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா, அதை எதுக்காக கேட்குறீங்க? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அன்னாள் தேவனிடத்தில் அழுது புலம்பினாள். அப்பொழுது ஆசாரியனாகி ஏலி வந்து, என்னம்மா நீ குடிச்சிருக்கியா, ஏன் இப்படி புலம்பிகிட்டு இருக்கேன்னு கேட்டான். அப்போ அன்னாள் சொன்னாங்க, ஐயா நான் கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு பிள்ளை இல்லை, அது எனக்கு அவமானமாக இருக்குது, எனக்கு ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்தா நான் மகிழ்ச்சி அடைந்து அந்த பையனை தேவனுடைய வேலைக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இந்த பையன் தான் சாமுவேல், பிற்காலத்தில் பெரிய தீர்க்கதரிசியாக 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகம் படிக்கிறோமே, அந்த பையன் தான் அவன். அப்போ அவளிடத்தில் இன்னது வேண்டும் என்றும் எதற்காக வேண்டும் என்றும் அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்த போகிறேன் என்றும் ஒரு திட்டம் இருக்கிறதை நான் பார்க்குறேன். நாம் கூட ஆசீர்வாதத்தை கேட்குறோம். ஐஏஎஸ் நான் பாஸ் பண்ணணும், டிஎன்பிசியில் பாஸ் பண்ணணும், இந்த தகுதியை நான் அடையணும், இந்த நாட்டுக்கு நான் போகணும், இந்த திருமணத்தை பண்ணணும், இந்த வீட்டை கட்டணும், ஆசைப்படுவதில் தவறு இல்லை. ஆனால் உங்களுடைய ஆசை தேவனுக்கு பிரியமானதா என்பதை யோசிக்கணும். இல்லைன்னா அது நஷ்டப்பட்டு போகும். சகோதரர்களே, நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கும்போது இன்றைக்கி நாம் இங்கே இருக்கோம், நாளைக்கு இருக்குமா? அப்போது நாளைக்கு நாம் இருக்கிற மாதிரியும் இந்த உலகத்தில் இன்னும் ஒரு 1000 வருஷம் இருக்கிறது மாதிரியும் நம்ம ஆசீர்வாதத்தை கேட்குறோம். அங்கே தான் மிஸ்டேக் வருது, அங்கே தான் ஆபத்து இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். அது தேவனுடைய சித்தத்தின்படி நாளைக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்னொரு 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் மனுஷனே கிடையாது. நீங்கள் ஒரு பேயும் பிசாசாய் தான் இருக்க முடியும். தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்நாள் காலம் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியாலே 80 வருஷம் வாழலாம். அதற்கு மிஞ்சி வாழ்ந்தால் அது தேவனுடைய கிருபை. அப்போ நம்முடைய வாழ்நாள் காலம் இவ்வளோன்னு தெரிஞ்சு நான் 1000 வருஷம் வாழ விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் அது பிசாசனுடைய போதனை இல்லையா? அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை விரும்பியும் சாபத்தையே அடைகிறோம். பாருங்கள், யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம், பக்கம் 315. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருமே பாருங்கள், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், துபாய் போகணும், 1 வருஷம் அங்கேருந்து வேலை பார்த்தா போதும், எல்லாத்தையும் கடனை அடைச்சி வீட்டை கட்டி தங்கச்சிக்கு திருமணங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. உங்களுடைய திட்டத்தில் தேவன் இருக்கிறாரா? அது ஆசீர்வாதத்துக்குரிய விஷயந்தானா? நீங்கள் விரும்புகிற அந்த காரியத்தில் உள்ளே என்ன வச்சுருக்கீங்க? உங்கள் மனசுக்குள்ளே என்ன வச்சுக்கிட்டு இதை கேட்குறீங்க? ஏன்னா தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து நிறுத்த பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடும்போது நாளை என்பது உங்கள் கரத்தில் இல்லை, இன்று என்பது மட்டும்தான் இங்கே வச்சுருக்கீங்க. பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆசீர்வாதத்தை கேட்கிற ஆள் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது உமக்கு சித்தமானால் என்று நாம் கேட்க வேண்டும். என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், நான் அந்த பட்டணத்துக்கு போவேன், நான் அந்த நாட்டுக்கு போவேன், இதோ முடிஞ்சது எல்லாம். சகோதரர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியாது. பொருளை சம்பாதிக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. இந்த மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம்.
நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஒரு இடன் அஜெண்டா இருக்கான். ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறான், ஆனால் உள்ள வேற ஒரு விஷயம் வச்சுருக்கான். வெளியே ஒரு பேச்சு, உள்ள ஒரு எண்ணமாக இருக்குது. இந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? நான் விரும்புகிற எல்லாவற்றையும், என் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு, அதற்காக பெரும் பணம் எனக்கு தேவை. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளையும் பார்க்குறோம். ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு அரசாங்க ஊழியக்காரனும் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்து அவைகளை எங்கெல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறான். ஒரு மாதம் முழுவதும் அவனுடைய குடும்பம் முழுவதும், என் நண்பர்கள் அத்தனை வீடுகளையும் அவர்கள் போய் பரிசோதனை செய்கிறார்கள். அவனுடைய இச்சை, அவன் வாழும் காலத்தை விட அவனுடைய பணம் அதிகமாக இருக்கிறது. அவனுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறானான். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற ஆள் உன்னுடைய இச்சைக்காக அதை கேட்டால் நடக்காது. கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று நீ ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். ஆகவே நீங்கள் தகாத விதமாக உங்கள் மனதில் ஆசீர்வாத சட்டத்தை இயக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது நடக்காது. சகோதரர், இன்று நாம் படித்த பாடம், கர்த்தர் நேரடியாக மக்களிடத்தில் பேசுகிறார். உன்னிடத்தில் இந்த காலையில் பேசியிருக்கிறார். இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து கைக்கொள்வீர்களானால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லாமல் நீங்கள் அந்நிய தேவர்களை சேவித்து என் கட்டளைகளை மீறி செல்வீர்களானால் உங்கள் மீது சாபம் உண்டாகும். 2 விரலை காட்டி ஒன்றை பிடி என்று சொல்கிற ஒரு மூடதனம் இல்லாமல் தேவனுடைய வசனம் தெளிவாக, இது நன்மை தீமை அறியத்தக்க மரம், இது ஜீவ விருட்ச மரம், இதை நீ புசிக்கலாம், அதை நீ புசிக்கக்கூடாது, இதை நீ எவ்வளவு புசித்தாலும் என்று வாழ்வாய், இதை புசித்தால் அந்த நாளிலே மரணம் அடைவாய். 2 கட்டளைகளை ஆதாம் ஏவாள் பெற்றது போல ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மனிதர்கள் முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாளில் இதை கேட்ட மனிதர்கள், சகோதரர்கள், போதகர்கள், வேத வசனத்தை அறியாத மக்கள், ஆசீர்வாத சட்டம் உங்களுக்குள் இயக்கப்படத்தக்கதாக, அதை அனுபவிக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்று சொல்லி தேவனிடத்தில் கீழ்ப்படிதலாக நீங்கள் அந்த சட்டத்தை கேட்கும்போது அந்த சட்டம் உங்களுக்குள் செயல்படும் என்று சொல்லி நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மிகவும் பரிசுத்த நிறைந்த தகப்பனே, யாக்கோபு என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். அந்நாள் என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு மகனை தாரும் என்று கேட்டாள். நாங்களும் கூட உம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வாத சட்டத்தை அனுபவிக்க எங்களை ஆசீர்வதியும். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்களுடைய தேவைக்கு தக்கதாக நன்மை செய்தருளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?